அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தி ஃபர்ஸ்ட் மலேரியா ட்ரக் ஃபார் பேபீஸ் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குழந்தைகளுக்கான முதல் மலேரியா மருந்தின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோர்டம் பேபி ஆரல்ஸ் ரியாமட் பேபி 2 பேருமே வச்சிருக்காங்க. ஸோ போத் ஏ அண்ட் பி அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். இத உருவாக்குன அந்த நிறுவனத்தோட பேர் தான் நோவார்டிஸ் அப்படிங்கிறது. சரியா? நோவார்டிஸ் அப்படிங்கிறது இந்த நிறுவனத்தோட பேர். சரியா? கோர்டம் பேபி அண்ட் தென் ரியாமத் பேபி 2மே சொல்லலாம். குழந்தைகளுக்கான மலேரியா வேக்சின். சரியா? அடுத்தது, தி ஏரியா ஃப்ரம் கோஸ்ட் லைன் டு 12 நாட்டிக்கல் மைல்ஸ். இதுதான் நம்மளுடைய கோஸ்ட் லைன்னா இதுலேருந்து 12 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் சி இந்தியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏரியா ஃப்ரம் 12 நாட்டிக்கல் மைல்ஸ் டு 200 நாட்டிக்கல் மைல்ஸ் இஸ் கால்ட் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். 12 கடல் மைல்கள் முதல் 200 கடல் மைல்கள் வரையிலான பகுதி பிரத்யேக பொருளாதார மண்டலம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் இருக்கிறத வந்து டெரிட்டோரியல் சி அப்படின்னு சொல்றோம். இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏரியாஸ் பியாண்ட் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் இஸ் கால்ட் ஹை சீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 200 நாட்டிக்கல் மைலுக்கு பின்னாடி அதுக்கு தாண்டி இருக்கக்கூடிய ஏரியாவை ஹை சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? இந்த ஹை சி அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் லெவல் எல்லா நாடுகளுக்குமே சொந்தமானது. இந்த எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் வரைக்கும் இந்தியா உரிமை கொண்டாடிக்க முடியும். அதை தாண்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிக்கு இன்டர்நேஷனல் கண்ட்ரிஸ் எல்லாருக்குமே பொதுவான கடல் பகுதியா இருக்கும். ஓகேங்களா? இந்த ஹை சீஸ் அப்படிங்கிறது. சரியா? அதாவது இந்த டிஃபரன்ஸ் தான் இங்க குடுத்திருக்காங்க. ஸோ முதல் 12 கடல் மைல்கள் வரைக்கும் தீரக நீர்ப்பரப்புன்னு சொல்றாங்க. முதல் 200 கடல் மைல்கள் வரைக்கும் 12லிருந்து 200 கடல் மைல்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பிரத்யேக பொருளாதார மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 200 கடல் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கடல் பகுதிய உயர்கடல்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹை சீஸ் அப்படின்னு சொல்லி. சரியா? 3மே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, கராய் கேமல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கராய் ஒட்டகங்கள் எங்கு காணப்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா குஜராத்ல தான் இருக்கு. சரிங்களா? இந்த ரான் ஆஃப் கட்ச் பகுதிகள்ல தான் இந்த கராய் ஒட்டகங்கள் வந்து இருக்கும். இந்தியாவில இங்க மட்டும் தான் அந்த கராய் ஒட்டகங்கள் வந்து இருக்கும். சரிங்களா? சமீபத்துல சீ டைட்னால பாதிக்கப்பட்டு கராய் ஒட்டகங்கள் கடலுக்குள்ள போயிருச்சு. ஓகேங்களா? அத காப்பாத்தியிருக்காங்க. அந்த ஒரு பின்னணியில தான் நம்ம கராய் ஒட்டகங்கள பத்தி பார்க்கிறோம். அடுத்த கேள்வியும் பார்த்தீங்கன்னா, அவங்கள பத்தி தான். இந்த கராய் ஒட்டகங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இது கடல் நீரில் 3 கிலோமீட்டர் வரை நீந்தக்கூடியது. இட் இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்விம்மிங் அப் டூ 3 கிலோமீட்டர்ஸ் இன் சீ வாட்டர். சரிங்களா? கரெக்ட் தான். அடுத்தது, இட் சர்வைவ்ஸ் பை கிரேசிங் ஆன் மேங்க்ரூவ்ஸ். அந்த மேங்க்ரூவ் காடுகள் இருக்கு இல்லையா? அந்த சதுப்பு நில காடுகள்ல மேய்ந்து தான் இது உயிர் வாழுறது. சரிங்களா? அதனால தான் இந்த கராய் ஒட்டகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ரொம்ப வித்தியாசமானதும் கூட. சரியா? ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். லாஸ்ட்டா, வேர்ல்ட் பாப்புலேஷன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன். உலக மக்கள் தொகை தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூலை 11ஆம் தேதி நமக்கு இந்த உலக மக்கள் தொகை தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.